அனிமல் ரேசிங் தாங்க. இங்கே பாருங்க, நம்ம புள்ளியை போட்டு பொல்லுன்னு ஓடியாச்சு. நம்மளுக்கு பின்னாடியெல்லாம் வராங்க. நம்ம ஜெயிக்க நினைஞ்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம கொரில்லாவை போட்டு ஓடியாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் போட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு. தண்ணியில் மீனை போட்டு மிதந்து போயாச்சுங்க. எவ்வளோ ஸ்பீடாக போகிறோன்னு பாருங்க. நம்ம வின்னாகணும் அது பண்ணிங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, கொரில்லா விட்டு மாடிப்படி ஏற விட்டாச்சு. அதுக்கப்புறம் புளியையும் விட்டு ஏற விட்டாச்சு. நம்மளை முந்திட்டு வராங்க. நெருங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் மாற்றி மாற்றி போட்டு போகிறோங்க. எல்லாம் லைக்காக போட்டாதாங்க நம்ம இப்போ வின் ஆக முடியும். இதுக்கு என்னடா யூஸ் பண்ணுறது? கொரில்லாவை விட்டு எப்படி ஏறுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம புளியை போட்டு போயிடுவோம். புளி ஓட்டத்துக்கு தாங்க காசு. எப்படி ஓடுதுன்னு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் டால்ஃபின் மீன். இந்த டால்ஃபின் மீன் எப்படி நீந்தி போகுது? நீங்கள் போய் புளியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எல்லா இடம் ஜூவில் விட்டாச்சுங்க. எல்லாம் பார்க்குறாங்க. பாய். இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல் ரேசிங் தாங்க. இங்கே பாருங்க, நம்ம புளியை போட்டு பொல்லுன்னு ஓடியாச்சு. நம்மளுக்கு பின்னாடியெல்லாம் வராங்க. நம்ம ஜெயிக்க நினைஞ்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ